நீ கட்டப்படுவாய் என்ற ஆளுநர் கொடுத்திருக்கிற வார்த்தை கொடுத்திருக்கிறார். நிபந்தனை வசனத்தை வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவே நமக்கு அஸ்திபாரமாக இருக்கிறார். அதிலே நாம் அவருடைய வார்த்தையில நாம் கட்டப்படுவது தான் நமக்கு கொடுத்த நிபந்தனையாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தை இன்னொரு அறிவிப்பு நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு ஆரம்பம்னா யாருக்கும் கீழ் விட கிடையாது. ஆட்டோவில் போய் கரெக்டாக 11 மணிக்கு வரும். ஆட்டோவில் போகிறத உடனே நம்ம முடிஞ்ச வரைக்கும் உட்காந்து யாரும் பேசிட்டு கூடாது. பாதுகாப்பு கருத்து நான் சொல்கிறேன். எல்லாரும் ஏறி உடனடியாக போயிடும். அந்த மாதிரி பேசிட்டு நமக்கு ஏதாவது யாருக்கும் நம்ம பாதிப்பு ஏற்படுத்திக்கூடாது. அதனால் தயவுசெய்து அப்புறம் இந்த சரியானதுக்கு அப்புறம் நம்ம விருந்துகளும் வச்சுக்கலாம். வாரம் சாப்பாடு கூட போட்டு வச்சுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய அந்த அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன். ஒரு சிலர் நான் என்ன பண்ணுறேன்னா சர்ச்சைக்கு வராதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க வந்தது நான் தப்பு சொல்கிறேன். வந்து நல்லது, நீங்கள் தொடர்ந்து வாங்க. நான் ஏன் சொன்னது உங்களுக்கு தெரியும். அதை நான் இங்கே சொல்ல நான் ஏன் சொன்னது உங்களுக்கு தெரியும். அதனால் அதில் நீங்கள் கரெக்டாக இருங்க. அதான் நான் சொல்கிறேன். நான் ஏன் சொன்னேன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தெரியும். அதில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு சபைக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது. ஆண்டவருக்கு அவருடைய நாமம் வாங்கிவிடுவோம். இவர் திரும்ப மற்றவர்கள் நம்ம யோசிக்கும்படி நம்ம தவறாக யோசிக்கும்படி ஆரம்பிக்கணும்னு சொன்னால் அது எல்லாத்துக்குமே கஷ்டம். அதனால் அதில் நீங்கள் எனக்கு கரெக்டாக இருக்கும்போது அனுப்பாமல் கேட்குங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. நான் சொல்கிறேன், உங்களை கண்டிப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. நான் தான் சொல்கிறேன், உங்களை கண்டிப்பதற்கு யாராக இருந்தாலும் சரி, வயசு வித்தியாசம் கிடையாது. நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களை கண்டிப்பாக எனக்கு உரிமை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், உலகம் கொடுக்குறேன். ஆனால் என்ன ஊழியக்கார முறையில் அதை கண்டிப்பதற்கு அதுக்காக நம்ம வந்து மனநோக்கு மொழி பேசுறது, அவங்களை வருத்தப்படுத்த மாதிரி பேசுறதுலாம் அப்படிலாம் அந்த பழக்கம் எனக்கு கிடையாது. ஆனால் அன்பாக நான் உங்களை கேட்கறது தான், நீங்கள் சபைக்கு சாட்சியாக இருக்கணும். அதுதான் என்னோட நோக்கம். அது கெட்டுப்போக்கூடாது. சாட்சி கெட்டுப்போக்கூடாது. கெட்டுப்போனால் எல்லாத்துக்குமே அது வெட்டப்பட்டேன். அதனால் நீங்கள் அதை கவனமாக இருக்கும். இன்றைய தலைப்பு ஆவிக்குரியவர்களும் மாம்சத்துக்குரியவர்களும். நாம் சொல்லி காண்கிறோம். ஆவிக்குரியவர்களும் ஆவிக்குரியவர்களும் மாம்சத்துக்குரியவர்களும். ஸ்பிரிச்சுவல் பீப்புள் அண்ட் ஃப்ளெஷ்லி பீப்புள் ஆர் வேல்யூபிள். அதில் இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். இது வந்து ஒரு பிரசங்கத்துக்காக நான் பேசணும். இது முக்கியமான ஆவியாளர் நமக்கு பேசுகிற ஒரு வார்த்தை காரியம். மாம்சத்துக்குரியவர்கள் என்ன, ஆவிக்குரிய என்ன? நாம் ஏன் ஆவிக்குரியலை மாற வேண்டும்? ஆவிக்குரிய சபை என்பது என்ன? இதெல்லாம் நமக்கு ஒரு சுருக்கம் நம்ம பார்க்க போகிறோம். ஆவி 10 பெற்றாலும் நல்ல இன்னைக்கு கிறிஸ்துவ வட்டாரத்தில் இந்த பெந்தெகோஸ்தே சபைக்கு போறவங்கலாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, பெந்தெகோஸ்தே சபைக்கு போறவங்க ஆவிக்குரியவர்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படிதானே சொல்றாங்க. பெந்தெகோஸ்தே சபைக்கு போனா அவங்க யாரு? ஆவிக்குரியவங்க. ரோமன் கத்தோலிக்க சபைக்கு போறவங்க அவங்க ஆவிக்குரியவர்கள் கிடையாது. சிஎஸ்ஐ சபைக்கு போறவங்க ஆவிக்குரியவர்கள் கிடையாது. வேற மற்ற சபைகளுக்கு போறவங்க ஆவிக்குரியவர்கள் கிடையாது. பெந்தெகோஸ்தே சபைக்கு போனா மட்டும் அவங்க யாரும் ஆவிக்குரியவர்கள் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கிறது. இது மிகப்பெரிய ஏமாற்று வேலை. வேதம் அப்படி சொல்லல. நல்லா கேட்டீங்க. இப்போ சமீபத்தில் நீங்கள் பேப்பர்லாம் பார்த்து டிவியில் பார்த்துருப்பீங்க. ஸ்டேன் சுவாமின்னு சொல்லி அவர் பேர் வந்து ஸ்டேன் லூத் சுவாமின்னு நினைக்கிறேன். லால்குடி தான் அவர் பிறந்திருக்காரு. லால்குடி விரகாபுரம் தான் அவர் ஊர். அவர் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் போய் ரோமன் கத்தோலிக்க பாதிரியார், ரோமன் கத்தோலிக்க அதுதான் சொல்றாங்க, ரோமன் கத்தோலிக்க பாதிரியார் இந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தில் போய் அந்த பழங்குடி மக்களுக்காக அவர் வந்து அங்கே ஊழியம் செய்து அவங்களோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக அவர் நிறைய நற்காரியங்களை செய்திருக்கிறாரு. அப்போ அரசாங்கத்தை சேர்ந்த அந்த கட்சி அரசியல்வாதிகள் இவங்கெல்லாம் போய் அந்த பழங்குடி மக்களை டிஸ்டர்ப் பண்ணும்போது அதுக்கு எதிராக அவங்க போராடிக்கிறாங்க. அதில் இறந்து போயிட்டார். எதுக்கு சொல்றதுன்னா, நற்காரியங்களை நம்மை காட்டில் அவங்க அதிகமாக செய்கிறாங்க. புரியுதுங்களா? ஏழை மக்களை உதவுவதிலே அவர் நம்மளை கடல்
கவனிப்பீங்க, எவ்வளவு பேர் வந்து ஆண்டவரை அறியாதவங்க எவ்வளவு பேர் உதவி செய்யறாங்க. ஜனங்களுக்கு சாப்பாடுகள் செஞ்சு கொடுக்குறாங்க, ட்ரெஸ்ஸஸ் கொடுக்குறாங்க, மருந்து பண்ணுறாங்க. அந்த ஆக்சிஜன் பிரச்சனை வந்தபோது நான் ஒரு நான் அதில் பார்த்தேன் விஜய் டிவியில். அதில் கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் அதில் உதவி செஞ்சவங்களுக்கும் ஒரு 2 வச்சுருந்தாங்க, டிபேட் வச்சுருந்தாங்க. அப்போ ஒரு ஸ்டேட் மார்வாடி சமூகத்தை சேர்ந்தது. அவரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா சொல்கிறாங்க, எனக்கு இவரு தான் ஆக்சிஜன் கொடுத்தாரு, ஆக்சிஜன் தேவைப்படுறாங்க சொல்லுங்கிறதுல ஒரு வாட்ஸ்அப்பில் போட்டு சமூக வலைத்தளத்தில் அவங்க கனெக்ட் பண்ணால் அவங்களுக்கு ஆக்சிஜன் கொடுத்துருக்கிறாரு, ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னு சொன்னார். அப்போ அந்த கொடுத்த அந்த மார்வாடி அந்த சேர்த்துருக்காரு, அவர்கிட்ட கேட்கும்போது நீங்கள் எவ்வளோ பேருக்கு கொடுத்தீங்க அப்படின்னா 500 பேருக்கு நான் கொடுத்துருக்கேன். ஒரு தனி மனுஷன் 500 பேருக்கு ஆக்சிஜன் கொடுத்து காப்பாற்றிருக்காரு ஃப்ரீயா, காசு இருந்தாங்க. என்ன பண்ணிருக்காரு? இலவசமாக கொடுத்துருக்காரு. எவ்வளோ பெரிய காரியம். ஆனால் ஆவிக்குரியவர்கள் சொல்லிக்கொள்ள என்ன பண்ணுறாங்க, அவங்க எல்லாம் சேஃப்டி பண்ணிட்டு விசாரணை பண்ணிட்டாங்க. சில உதவி செஞ்சாங்க, உதவி செஞ்சுட்டு அதை புதுசாக பேப்பரில் போட்டு என்ன பண்ணாங்க, பரபரப்படுத்திக்கிறாங்க. அந்த ஆள் யாருக்கு அவர் சொல்றாரு, என்னை யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன் நான், இவங்க எப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க. 500 பேருக்கு ஆக்சிஜன் போட்டு உயிரை காப்பாடுற மனுஷன் அந்த பேரை சொல்லலை, ஊரை சொல்லலை, மோத காட்டல, யாருமே செய்யல, எதுவுமே விளம்பரப்படுத்திக்கல. அவர் சொல்றாரு, நான் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சேன், என்ன பிரபலப்படுத்தி நான் செய்யல, நான் உதவி செய்யணும்னு நினைச்சா சரியா அப்படின்னு சொல்றாரு. எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் பாருங்க. அப்போ ஆவிக்குரியவர்கள் சொல்லிக்கவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். ஆவிக்குரியவர்கள் என்றால் என்ன அப்படின்னு தவறான கருத்துக்கள், தவறாக இருக்கிற கருத்து நம்ம பார்க்கணும். ஆவிக்குரிய ஒரு பெந்தகோஸ்தே சபைக்கு போனால் ஆவிக்குரிய நினச்சிக்கிறாங்க. அப்புறம் வெள்ளை ட்ரெஸ் ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு போனால் அவங்க யாரு, ஆவிக்குரியவர்கள். அப்புறம் ஆராதனை சர்ச்சில் வந்து அந்நிய பாஷை பேசுறவங்கலாம் ஆவிக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. தவறான கருத்தை சொல்றேன் நான். அப்புறம் இந்த ஆராதனை நடக்கும்போது எல்லாம் பார்த்துருக்கீங்க, இப்படி சாதாரணமாக கை தட்டினா சாதாரண ஆட்கள் கையை விரிச்சு வச்சுட்டு இப்படி தட்டணும் வச்சுக்கீங்களா, இதுக்கு பேசலாம். ஆவிக்குரியவர்கள் சொல்றாங்க, இது தட்டிட்டு அந்நிய பாஷை பேசுனா அவங்க ஆவிக்குரியவர்கள் சொல்றாங்க, ஆவிகள் நம்பிடாம அவங்க. சரி, அப்போ என்னதான் பார்க்குற ஆவிக்குரியவர் தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசனத்துக்கு பயந்து, வசனத்துக்கு கீழ்ப்படிந்து, வசனத்துக்கு நடப்பவர்கள் தான் யாரு, ஆவிக்குரியவர். நீ என்ன பேசப்பட்டாலும் ஆண்டவருக்கு தெரியும். நான் ஒயிட் ட்ரெஸ் போட்டதுனால நான் ஒன்றும் ஆவிக்குரியவர்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. நல்லா கேட்பீங்க, நீங்க என்ன பேசப்பட்டாலும் ஆண்டவருக்கு தெரியும். உலகத்தெல்லாம் ஏமாத்தலாம், ஆண்டவர் ஏமாற்ற முடியாது. தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தை நடக்கிறவர்கள் தான் யாருங்க, ஆவிக்குரியவர்கள். ஒரு வசனம் வாசிக்கலாம், யோவான் 6ஆம் அதிகாரம் 61ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. வசனம் தான் ஆவி, ஆவின்றதுங்க வசனம். அப்போ அதோட அதுக்கு கீழ்ப்படிந்து அதுக்கு நடப்பது யாருங்க, ஆவிக்குரியவர்கள். ஆனால் இன்னைக்கு நடக்கிறது ஆவிக்குரியவர்கள் சொல்ற காரியங்கள் சபைகள்ல அது மட்டும் இருக்காது, மற்ற எல்லாரும் என்ன இருக்காது, வாசனத்தை மாத்திரம் அவங்க கேட்க மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய சபைகளில் பிரசங்கமே என்ன ஆயிடுச்சுங்க, டைம் குறைஞ்சிருச்சு, ரொம்ப நேரம் பேசினா பிடிக்க மாட்டேங்குது ஜனங்களுக்கு. எல்லாரும் என்ன பண்றாங்க, இல்லை ஒரு நேரம் பிரசங்கம் பண்றாங்க அப்படின்ட்டாங்க.
நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவோம். வேற யாராவது சிறப்பு விருந்தினராக மாட்டாங்கன்னா அண்ணன் டைம் போயிட்டே இருக்கும், முடிக்க மாட்டாங்க. இன்னும் கிரீன் ரோஸ் அந்த இன்னொரு டாக்டர் கிரீன் ரோஸ் மீட்டிங்லாம் போயிட்டீங்கன்னா நீங்கள் போகவே முடியாது. வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. ஆனால் இன்னைக்கு பிரசங்கம் வந்து டைம்லாம் குறைச்சிட்டாங்க, ஆராதனைக்கு அதிக நேரம் எடுக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய நூதனமான விஷயங்கள்லாம் வந்துருச்சு. நான் எது சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுதான் இந்த யூடியூப்லாம் வந்து பாருங்க. டான்ஸ் ஆடுறது தான் வந்து ஆவிக்குரிய காரியம். நடனம் ஆடுறது என்ன, அவர் ஒரு ஊழியக்காரருக்கு சொல்றாரு, அபிஷேகத்தை காட்டிலும் நடனம் ஆடுறது அதிக வல்லமை இருக்கிறது அப்படின்னு பிரசங்கம் பண்றாரு. தேவனுடைய அபிஷேகத்தை காட்டிலும் நடனம் ஆடுவதில் அதிக வல்லமை இருக்கிறது அப்படின்னு நடனம் ஆட வைக்கிறார், டான்ஸ் ஆட வைக்கிறார், ஜனங்கள் ஆட வைக்கிறாரு. எவ்வளவு வைத்தியக்காரங்க பாருங்க. அப்புறம் இன்னொரு பிரசங்கம் பண்றாரு. அப்படின்னு சொல்றா விசில் அடிக்கணுமா, ஆராதனை என்ன பண்ணுமா? நான் சின்ன ஒரு விசில் வச்சா எங்கள் அம்மா வாயிலே அடிப்பாங்க, என் பையன் விசில் அடிப்பாங்க. நான் ஒரு விசில் அடிச்சு மாட்டிட்டேன் எங்கள் அம்மாட்ட, கையில் வாய்ப்பு ஒரு கையை வச்சு விசில் அடிச்சு எங்கள் அம்மாட்ட மாட்டிக்கிட்டேன். எவ்வளோ போய் சொல்லிட்டாங்க அம்மாட்ட, அவங்க பையன் விசில் அடிக்கிறாங்க, செம்மாட்டி விசில் அடிச்சிருக்கு. நீங்கள் சபையில் பாஸ் என்ன பண்ணுறாங்க, யாரும் விசில் அடிக்க கற்றுக்குங்க, விசில் அடிங்க, அந்த ஆண்டவருக்கு மகிமை வேணும். அதுக்கு ஒரு வசனம் வந்து ஆதாரம் கேட்டான். என்ன கேட்டான்னா, சகரியா சொல்லுகிற அந்த வசனம், ஆண்டவர் தன் ஜனங்களை பயில் காட்டி அழைப்பார் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு. அவன் என்ன சொல்றான்னா, பயில் காட்டுறதுன்னா விசில் அடிக்கிறது அப்படின்னு போட்டுருக்கு அப்படின்னு சொல்றான். விசில் அடிக்கணும் பயில் அடிக்கிறதுனா சொல்றான், அதை பயில் காட்டிதான் போட்டிருக்கு. இவன் என்ன சொல்றான்னா, பயில் காட்டி அழைக்கிறதா விசில் அடிச்சு கூப்பிடுறான். ஆண்டு விசில் அடிச்சு கூப்பிடுறான். யார சிறப்பட்ட உலகத்தில் சிறப்புற இஸ்ரேல் ஜனங்களை அந்த தேசத்துக்கு கூப்பிடுறதுக்கு அது விசில் அடிச்சு கூப்பிடுறான். இப்படி ஒரு பைத்தியகாரமா ஒருத்தர் பேசலாம், அதை கேட்டு ஜனங்க விசில் அடிச்சு உட்காந்துருக்கான் சபையில. இதெல்லாம் டிவியில போடுறான், யூடியூப்ல வருது. அதை கேட்கிறவங்க கொஞ்சம் கூட யோசிக்கலாமா, இப்படிலாம் இருக்குமான்னு கொஞ்சம் பைபிள் தான் படிக்கிற வீட்டு இவங்க சொல்றாங்க, இது உண்மையா இருக்குமான்னு யோசிக்கிறா. ஒரு இந்து கோயில எவ்வளோ விசில் அடிப்பானா யோசிப்பாங்க. இந்து கோயிலில் விக்கிரகத்தை வளர்ந்த இடத்துல எவ்வளோ விசில் அடிப்பானா, அவன் எவ்வளோ பயபக்தியாக இருக்கான். கொஞ்சம் இஸ்லாமிய மசூதியில் போய் எவ்வளோ விசில் அடிப்பானா. கிறிஸ்தவ சபையில் நாங்களாம் உண்மையான தேவனை ஆதரிக்கிறோம், நாங்களாம் ஆள் சொல்கிற இடத்துல உட்காந்து விசில் அடிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறது? அந்த பயில் காட்டி அப்படிங்கிறதுக்கு அவனோட வார்த்தை தான் அடையாளம் இருக்கு. அவனோட வார்த்தையை கொண்டு அவங்களாம் கொண்டு வருவாங்க. வசனம் அந்த அர்த்தம், அது ஒரு அடையாள வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கு, ஒரு கோடு வேறு பண்ணி சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் சொல்லாம விசில் அடிச்சு கூப்பிடுறான்னு சொல்றாங்க. இவங்களோட என்ன பண்றது கேட்டா ஆவிக்குரிய சொல்றாங்க. ஆவிக்குரிய எல்லாரும் வாயில கை வைங்க, இப்படி அடிங்கன்னு சொல்லி விசில் அடிக்க வைக்கிறாங்க. சின்ன பிள்ளை பெரிய வயசான கிளவி வந்து எல்லாத்தையும் அடிக்க விசில் அடிக்க வைக்கிறாங்க. அது பார்க்க மக்களும் மொத்தமாக பார்த்துட்டு சிரிக்க மாட்டாங்க. என்ன இந்த மாதிரி பண்ணுறாங்க? இந்த யூடியூப்ல பார்த்தீங்கன்னா ஃபேக் பாஸ்டர்னு ஒரு சேனல் வச்சுருக்கான். ஃபேக் பாஸ்டர் ஃபன்னி ட்ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு சேனலே, ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாஸ்டருக்கு பட்ட அட்டுவயத்தை அதெல்லாம் போட்டு காட்டுறாங்க. கிறிஸ்தவர்களுடைய ஆண்டவர்கள் எப்படி நாம தூசிக்கப்பட்டுவாங்க. காரணம் இதுக்கு எதுக்கு சொல்றேன்னா, ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் செய்கிற தவறான காரியங்கள் தேவனை நாம தூசிக்கிறார்கள். அப்ப என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய எனக்கு தெரியல. தேவனுடைய வார்த்தையை முக்கியப்பட்டால் மற்ற உலகக்காரி எல்லாத்தையும் செய்யறாங்க. ஆனால் வேதம் சொல்ல ஒரு வருஷம் 1 Corinthians 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். 1 Corinthians 3ஆம் அதிகாரம் 1 4 மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாமிசத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவராதலால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாமிசத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுது உங்களுக்கு கனவில்லை. பொறாமையும்
பாருங்க, இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்து சபைக்கு எழுதும்போது என்ன சொல்றாருன்னா, நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்றும் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களோட பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டியதாயிற்று. கவனிங்க, நீங்கள் ஆவிக்குரியவர்கள் எண்ணி பேச முடியல, நீங்க மாம்சத்துல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன வித்தியாசம்? நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, இங்க இருக்கிறவங்க நம்ம எல்லாருமே நீங்கள் ஆவிக்குரியவர்களா இருக்கிறீங்களா இல்ல மாம்சக்குரியவர்களா இருக்கிறீங்களா? அதுதான் செய்தி. நீங்க ஏன் ஆவிக்குரியவர்களா மாறணும் அப்படின்னா, தேவன் ஆவியா இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? எப்படி இருக்கிறாரு? தேவன் எப்படி இருக்கிறாரு? வசனம் வாசிக்கலாங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 4:24. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். தேவன் ஆவியா இருக்கிறார் அப்படின்னா நீங்க நினைக்கிற ஆவி இல்லை. நீங்க ஆவினா நீங்க போட்டு இந்த இட்லி சொல்லும்போது ஆவி வருவாங்க, அந்த மாதிரி ஆவி இல்லை. சினிமாவில் காட்டுற ஆவினா இல்லை. ஆவினா ஆவிக்குரிய சரீரம் இருக்குது. நமக்கு இந்த மாம்ச சரீரத்தை ஆண்டு கொடுத்துருக்கிறார். இந்த பூமியில வாழ்வதற்கு நமக்கு இந்த ரத்தம் சதை ரத்த மாம்சத்தை கொடுத்துருக்கிறார். ஆனா அவரு அப்படி இல்லை. அவர் ஆவிக்குரிய சரீரம் உடையவராக இருக்கிறார். அவருக்கு இருதயம் இருக்கு, அவருக்கு கண்ணு இருக்கு, காது இருக்கு, எல்லாமே இருக்கு. அது ஒரு சரீரம் ஆவிக்குரிய. அது ஆவிக்குரிய. உதாரணத்துக்கு சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து அவர் மரிப்பதற்கு முன்பாக அவர் என்ன பண்ணாங்க? சாதாரண மனிதனை போல தான் வாழ்ந்தார். ஆனா உயிர் தெழுந்த பிற்பாடு என்ன பண்ணாங்க? உயிர் தெழுந்த பிற்பாடு கூட்டின வீட்டுக்குள்ள தர திறக்காம உள்ள வந்தாரு. புரியுதுங்களா? அப்போ அந்த அவர் சரீரம் இருந்துச்சு. அவர் காட்டாரு, தோமாட்ட காட்டாரு, கையில தொட்டுப்பாரு, விழாவில் கையை போட்டுப்பாரு. அப்போ அதெல்லாம் இருக்குல்ல, உடம்புன்னு ஒன்று இருக்குல்ல. ஆனா அந்த உடம்போடைய அவர் கதை திறக்காம என்ன பண்ணாரு? உள்ள வராரு, வெளியே போறாரு, இப்படின்னு மறைஞ்சிருக்காரு. அப்போ அந்த சரீரத்துக்கு பேர் என்னதுங்க? ஆவிக்குரிய சரீரம். ஆதாம் ஏவாளும் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த சரீரத்தில் இருந்தாங்க, ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்தாங்க. புரியுதா? அதனாலதான் அவங்க என்ன பண்ணாங்க? அந்த ஏதேன் தோட்டம் போகுது. ஏதேன் தோட்டம்னா நீங்க சாதாரண தோட்டம் நினைச்சுக்காதீங்க. அது ஒரு 16 நாடுகளை உள்ளடக்கிய ஒரு கண்டமா இருந்தது. அதனாலதான் அவங்க இருந்தாங்க. ஏதேன் தோட்டம் சும்மா நீங்க சாதாரண நினைச்சிருக்காரு. அவங்க எங்க போனாலும் ஆவியின் ஒளியின் வேகத்தில் பிரயாணம் பண்ணாங்க. அந்த மாதிரி இருந்தாங்க. அவங்க பாவம் சொன்னதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்க? நம்ம உடம்பு மாதிரி ஆயிடுச்சு. அவங்க பறக்க முடியாது, மறைய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்போ பவுல் என்ன சொல்றாருன்னா, ஒரு சபையில் இருக்கிற மக்களை பார்த்து, நீங்க ஆவிக்குள்ள நினைச்சு என்ன பண்ணுவீங்க? உங்கள்கிட்ட பேச முடியல. உங்க மாம்சத்துக்குள்ள நினைச்சு என்ன பண்ண? குழந்தைய பால் குடிக்கிற குழந்தை பார்த்து நினைச்சு என்ன பண்ணுறாங்க? நான் உங்களை பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம சத்திக்கு ஆண்டவருக்கு சொன்னாருன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஆவிக்குரிய நினைச்சு உங்களை கொண்டு பேச முடியல. நீங்க எப்படி இருக்கீங்க? பால் குடிக்கிற குழந்தை மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன யோசிப்பீங்க? நம்ம 10 வருஷமா சபைக்கு வரோம், நம்மளை பார்த்தா குழந்தைன்னு சொல்றாங்க அப்படின்னு நினைப்பீங்க. அதுதான் இப்போ ஆவிக்குள்ளா என்ன, எப்படி இருக்கணும், மாம்சக்குரியவனா என்ன, அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதில் ஆவிக்குள்ள சொல்லுங்க, வசனத்துக்கு கேட்டு கீழ்ப்படிந்து அது நடக்கிறவங்க யாரு? ஆவிக்குரியவர்கள். நீங்க முதல்ல வசனத்தை கேட்குறீங்களா? அவங்களா வசனத்தை படிக்கிறீங்களா? அது கீழ்படுகிறீங்களா? அது நடக்கிறீங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நமக்கு இந்த வசனத்தை கேட்க வேண்டும், படிக்க வேண்டும் ஆசை இருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க, வசனம் கேட்கறதுக்கு படிக்கிறதுக்குலாம் ஆசை இருக்கு. ஆனா அதை செய்ய முடியல. டிவியில ஒரு நாள் கூட உட்காந்துருப்பீங்க. டிவியை பார்த்துட்டு ஒரு சினிமா பார்த்துட்டு என்ன பண்ணுவீங்க? இப்போ ஞாயிற்றுக்கிழமை போய் வச்சுக்கீங்க. காலையில் 10 மணிலேருந்து 1 மணி ஒரு படம் போடுவான். அப்புறம் 1 மணிலேருந்து 4 மணி ஒரு படம் போடுவான். அப்புறம் 6 மணிலேருந்து என்ன பண்ணுவான்? 9 மணில ஒரு படம் போடுவான். அப்புறம் 10 மணிலேருந்து ஒரு படம் போட்டு நைட்டு 10 மணி வரைக்கும் என்ன பண்ணுவான்? படம் போடுவான். நீங்கள் காலையிலேருந்து உட்காந்து சினிமா பார்க்க முடியும், உங்களால் டிவி பார்க்க முடியும். ஆனால் 10 நிமிஷம் அந்த பைபிள் எடுத்து நம்ம படிக்க முடியாது. அப்படி மீறி படித்து ஆகணும். நீங்கள் படிச்சுன்னு சொன்னால் அந்த நேரம் தான் அவங்க தூக்கம் வரும்.
முடிச்சுட்டு கண்ணை மூஞ்ச கழிட்டு வந்து படிச்சுன்னு வச்சுக்கீங்க, அப்போதான் வயிற்ற கலக்கும். அப்போதான் ஏதாவது ஒரு தடைகள் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் செய்ய நினைச்சாலும் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. காரணம் என்ன? நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறார். இந்த மாம்சம் என்ன பண்ணுன்னா, வாசிங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது என்ன பண்ணுதுன்னா, தேவனின் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. கீழ்ப்படி நினைச்சாலும் உங்களால் என்ன பண்ண முடியாது, கீழ்ப்படிய முடியாது. காரணம் என்னன்னா, உங்களுக்குள் இருப்பது என்னதுங்க? மாம்ச சிந்தை. இப்போ வித்தியாசம் சொல்றாங்க. ஆவிக்குரியவர்கள் இருதயத்தில் சிந்திப்பார்கள். எங்க சிந்திப்பாங்க? ஆவிக்குரியவர்கள் இருதயத்தில் சிந்திப்பாங்க. மாம்சத்துக்குரியவர்கள் மூளையில சிந்திப்பாங்க. வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? ஆவிக்குரியவர்கள் எப்போதுமே எதில் சிந்திப்பாங்க? இருதயத்தில் சிந்திப்பாங்க. ஆனால் மாம்சத்துக்குரியவர்கள், உலகமான மக்கள் எப்போதும் மூளையிலே மூளை அறிவை பயன்படுத்துவார்கள். அவர்கள் சர்ச்சைக்கு போனால் வேலை கிடைச்சிருமா, சர்ச்சைக்கு போனால் அது நடந்துருமா, மூளை யூஸ் பண்ணுறான். எப்படி கிடைக்கும்? பாஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிறாரு, சர்ச்சைக்கு போனால் கல்யாணம் ஆகிடுமா, சர்ச்சைக்கு போனால் குழந்தை பிறந்துருமா, எல்லாம் கேட்பான், கேள்வி கேட்பான். இந்த கேள்வி எங்கே இருக்குதுன்னா, இந்த மாம்ச சிந்தை இருப்பாங்க. மூளையில யோசிப்போம், நம்ம அறிவை யூஸ் பண்ணுவோம். இது நடக்க முடியாது, இது நடக்காது அப்படின்னு இந்த மாதிரி வேலை சிந்திச்சுட்டே இருப்போம். எப்படி இதை சிந்திக்கிறான் அப்படின்னு சொன்னால், மூளையில் எப்படி சிந்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களோட படிப்பு, அவங்களுடைய அனுபவ அறிவு. சின்ன பிள்ளைலேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க, கேட்குறாங்க, படிக்கிறாங்க, இந்த மாதிரி காரியங்களை செய்யறாங்க இல்லையா? இந்த இது மூளையில் ஸ்டோர் ஆகிடும். கட்சி கூட இதை செய்ய முடியாது, ஏசுனார் மனுஷன் தானே, இப்படிலாம் கேள்வி. இதெல்லாம் மூளையில் பதினதுனால கேட்பாங்க. ஏன்னா மற்றவங்க பேசுறதை கேட்டு படித்து புக்கில் புத்தகங்களை படித்து அந்த அறிவு இருக்கிறதுனால அப்படி நடந்துப்பாங்க. ஆனால் ஆவிக்குள்ள என்ன பண்ணாங்கன்னா, இருதயத்தில் சிந்திப்பாங்க. அந்த இருதயத்தில் ஆண்டவர் பேசுவார். அவர் நீ வா, நான் உன்னை உயர்த்துவேன், ஆசீர்வதிப்பேன், உன் தேவையை சந்திப்பேன், உன்னை குணமாக்குவேன். ஆண்டவர் இருதயத்தில் பேசுவார். ரெண்டு வித்தியாசம் இருக்கு. அப்போ நீங்கள் எந்த மாதிரி இருக்கீங்க? தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ திகையாதே, நீ கலங்காதே, தேவன் நோக்கி அமர்ந்தது அப்படின்னு தாவீது சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு? என் ஆத்மாவை சொல்றாருல, மற்றவங்களை பார்த்து சொல்லல, இன்னொருத்தர் பார்த்து அவர் சொல்லல. அவர் எதை பார்த்து சொல்றாருன்னா, என்ன ஆத்மாவே. சங்கீதம் 103 வாசிங்க. சங்கீதம் 103 1ஆம் வசனம் வாசிங்க. என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படின்னு யாரை பற்றி சொல்றாங்க? அவருடைய ஆத்மாவை பற்றி சொல்றாரு. அப்போ தாவீது இப்ப யாரு? தாவீது தன்னுடைய ஆத்மாவை பார்த்து சொல்றாரு, இந்த ஆத்மாவை நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. இப்ப தாவீதுங்கிறது யாரு? தாவீதுங்கிறது யாரு புரியுது? அவருடைய ஆவியை குறிக்குதுங்க. ஒரு மனுஷன் சிவநேசன் அப்படின்னு சொன்னா அது யாரு குறிக்குது? சிவநேசனுடைய ஆவியை குறிக்குது. ஜான்சன் அப்படின்னு சொன்னா அது என்னுடைய ஆவியை குறிக்குது. புரியுங்களா? இப்போ என் உயிர் இந்த ஆவியை வெளியில பேசி வச்சுக்கீங்க, இதுக்கு என்ன பேர்? இந்த உடம்புக்கு போனோம். ஆவி வெளியில போயிடுச்சுன்னா இது சரீரம் சொல்ல மாட்டா யாரும், பாலியை தூக்கிடுவாங்க. அப்போ இந்த ஆவி உயிரோட இருந்தாதான் எனக்கு பேர் என்னது சொல்லுங்க? ஜான்சன். ஆவி இல்லைன்னா ஜான்சன் கிடையாது. இது என்னது? பாடி தான்.
போனதுதான். அப்போ ஒரு மனிதன், அதான் ஆண்டு சொன்னாரு, மனுஷன் உலகத்தை ஆதாயப்படுத்தினாலும் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? நீ என்ன வேணாலும் சரி, எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்க, எவ்வளவு வேணாலும் சொத்து சேர்த்துக்க, என்ன வேணாலும் அனுபவி. ஆனா ஆவியை மட்டும் நீ வேஸ்ட் ஆகிட்ட, உனக்கு ஒண்ணுமே இல்லை பாருங்க வேற சொல்லு அங்க சொல்ல. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, ஆவிக்குரிய அந்த ஆவியை சேவ் பண்றதுக்கு பாதுகாப்பதற்கு என்ன செய்யணும்? பிசாசு என்ன பண்றான்னா, நம்ம மாம்சத்துக்குள்ள பூந்துக்கிட்டு மூளையில பூந்துக்கிட்டு அந்த ஆவியை கேட்ச் பண்ண பாருங்க. அது தேவனுடைய சுவாசம். மனுஷனுடைய ஆவி என்பது தேவனுடைய சுவாசம் நம்ம கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம என்ன பண்ணணும்? பாதுகாப்பா அவருக்கு தான் கொடுக்கணும். இது ஏதாவது பிசாசு என்ன பண்றான்னா, அவன் கொடுங்க பார்க்கறான். அவன் கொண்டு என்ன பண்றான்? அவனுக்கு உண்டாக நரகத்தை வந்து தள்ள பார்க்கறான் அந்த ஆவி. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாங்கன்னா, என் வார்த்தை கேளு, என் வார்த்தை கீழ்ப்படி, அது நட. உன் ஆவி என்ன பண்ண முடியாது, பிசாசு பிடிக்க முடியாது. அப்போ மாம்சப்படி இந்த சரீரத்தின் விருப்பத்துக்காக மூளையை சிந்தித்து செயல்பட்டு மாம்சத்துக்குரியவர்கள். மாம்சத்துடைய காரியங்கள் வேதம் சொல்றது. கலத்தியர் 5:22 வாசிங்க. கலத்தியர் மாம்சத்தின் கிரியைகள் 19 மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்ச விரோதமாகவும் இச்சிக்கிறது. இதெல்லாம் நீங்க படிச்சு நல்லா யோசிக்கணும். ரொம்ப சாதாரண படிச்சோம்னா ஒண்ணுமே இல்லாத, நீங்க படிச்சு ரொம்ப சிந்திக்க வேண்டிய வசனம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் உங்களுக்குள்ள ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவிக்கு விரோதமா அவனுடைய மாம்சமே செயல்படுது. புரியுங்களா? இந்த உங்களுக்குள்ள இருக்கிற மாம்ச விரோதம் உங்க ஆவியே செயல்படுது. இதுதான் பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து என்ன சொல்றேன், எல்லாத்தையும் அதிக அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு கல்வியாயிடாது. அவர்கிட்ட பணம் இருக்கு, சொத்து இருக்கு, பதவி இருக்கு, எல்லாமே இருக்குது, எல்லாம் அனுபவிக்க முடியும். ஆனால் எல்லாம் எனக்கு என்ன இல்லை, கல்வியாக இருக்காது அப்படின்னு சொல்ல. ஏன்னா அவர் ஆவிக்குள்ள மாறிட்டாரு. ஆவிக்குரிய காரியங்கள் ஆவி எப்போது என்ன பண்ணுறதுன்னா, இந்த ஆவி பாருங்க, மனுஷனுக்குள்ள ஆவி ஏன் மாம்சத்துக்குள்ள செயல்படுறாங்கன்னா, மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவி அது செயல்படாம அமைக்க வச்சுட்டான் பிசாசு. அதான் அந்த காரியம் தான். அவங்கள ஆவி இருந்துச்சு, ஆத்மா இருந்துச்சு, சரீரம் இருந்துச்சு. ஆனால் பிசாசு என்ன பண்ண பழத்தை சாப்பிட வச்சு என்ன பண்ணிட்டான், அந்த ஆவியை ஹோல்ட் பண்ணிட்டு சரீரத்தை இறக்கிட்டான். இந்த ஆவி செயல்படாததுனால சரீரத்துக்கு இருப்பதே மக்கள் செய்ய ஆரம்பிச்சான். இன்னைக்கு மாம்சத்துடைய என்று சொன்னால் அவர்கள் ஆவியினுடைய நன்மைக்காக எதுவுமே செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்ல பாருங்க, நேற்று நடந்த சம்பவம் சொல்றேன், வீட்டுக்கு நடந்த சம்பவம் சொல்றேன். இந்த வீடியோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும். பையன் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு டைம் இல்லை, எதுக்கு வீடியோ எடுத்து அதுக்கு அப்லோட் பண்ணணும், யூடியூபுக்கு அப்லோட் பண்ணால் அதுக்கு டைம் ஆகுது. நீ என்ன பண்ண போற, ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக என்ன பண்ண போற, உனக்கு கிளாஸும் கிடையாது, அது பண்ண வேண்டியதானே. அவனும் அதுக்கு டைம் இல்லை. இப்போ வேற ஏதாவது பண்ண போறாங்க, டைம் இல்லை சொன்னா அந்த ஃபோனில் ஒரு கேம் விளாடணும், அதை விட்டு என்ன பண்ணுறது இல்லைங்க. இதை அப்லோட் பண்ணால் ஃபோன் அங்கே மாட்டிக்கும், லேப்டாப் அங்கே மாட்டிக்கும், விளையாட முடியாது. அப்போ தேவனுடைய காரியங்களுக்காக நாம் செயல்படுவதற்கு என்ன இல்லைங்க, இந்த மாம்சம் இடம் கொடுக்க மாட்டேங்குது. ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை செய்வதற்கு இந்த மாம்சம் என்ன பண்ணுதுங்க, இடம் கொடுக்க மாட்டேங்குது. கோவப்படுறாங்க, எனக்கு டைம் இல்லை. எப்படி பாருங்க, இது அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி என்ன பண்ணுங்க, ஆவியை உரமா தள்ளிட்டு இந்த மாம்சத்தை செயல்படும். ஆண்டவருக்காக செஞ்சா என்ன பண்ணும், ஆவி செயல்படுது, ஆண்டவருக்காக செய்ய முடியும். ஏன் ஜெபிக்க முடியல? காலையில் எழுந்திரிச்சு முதல் வேலையாக ஜெபிக்க நான் சொல்லுவேன்.
இப்போ ரெண்டுக்கு எதிராக செயல்பட்டுருக்கோம். வெளியிலேருந்து யாரும் எதுவும் இல்லை, வெளியிலேருந்து யாரும் எதுவும் தடை பண்ணல, வெளியிலேருந்து எந்த சக்தியும் வந்து என்ன பண்ணல, டிஸ்டர்ப் பண்ணல. ஆனால் உங்களுக்குள்ளே உங்கள் மாம்சம் உங்கள் ஆவிக்கு இடையில ஒரு பிரச்சனை இருக்கு. அப்போ ஒரு மனிதன் ஆவிக்கு எல்லாம் மாறலாம் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா, அவன் முதலாக வசனத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொள்ளும்போது, அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டதுனால பரிசுத்த ஆவிகள் என்ன பண்ணாங்கன்னா உங்க ஆவிக்குள்ள போய் அந்த ஆவி என்ன பண்றாங்க, உயிராக்கிறார், செயல்பட வச்சிருந்தார். நீதிமொழிகளில் 20 சொல்லப்பட்டிருக்கு, மனுஷனுடைய ஆவி தீபமா இருக்கிறது. அந்த தீபத்தை பிசாசு அணைச்சி வச்சிருக்கலாம். அது தீபம் எரியாம என்ன பண்ணுங்க, அணைஞ்சு போயிருக்கு. இப்ப ஆவியாளர் என்ன பண்றாருன்னு சொன்னா, வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆவியாளர் உங்க இருதயத்துக்குள்ள வந்து என்ன பண்றாங்க, நேரம் ஆவியில போய் அந்த ஆவியை என்ன பண்றாங்க, தீபத்தை எரிய விட்டுறாரு. இப்ப ஆவி செயல்பட ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி டிவியை பார்த்து சந்தோஷப்பட்டு உங்களுக்கு இப்ப ஆவி செயல்பட்டு ரசிக்கப்பட்ட உடனே ஏதாவது ரசிக்கப்பட்ட உடனே இவர்கள் ஆவியோட பேசுவார். இவ்வளவு நேரம் டிவி பார்க்குறீங்க, ஏன் ஜெபம் பண்ணாங்க, இல்லை பைபிள் படிச்சாங்க அப்படின்னு ஆவியோட பேச ஆரம்பித்தார். அப்போ வந்து ஐயோ நான் செய்ய தப்பு அப்படின்னா பண்ணுங்க, கடலை போய் என்ன பண்ணுங்க, டிவி ஆன் பண்ணிட்டு போய் பைபிள் படிக்கிறதோ கேட்காங்க. இந்த காலையில் சர்ச்சைக்கு வரப்போ எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். உங்க மாம்ச ரீதியா பிரச்சனை விசாரித்து கொண்டு இருப்பான். ஆனா ஆவியில ஒரு வைராக்கியத்தை ஆண்டவர் கொடுப்பாரு. இன்னைக்கு போய் அவங்க சர்ச்சை இன்னைக்கு போய் அதான் அவங்க சொல்லுங்க, வைராக்கியம் வரும்பொழுது ஆவியில நடத்த ஆரம்பிப்பாங்க. அதாவது இதை நான் அதை படிச்சுட்டு சொல்லுவேன், என் அனுபவத்தில் நான் சொல்லுவேன். இதெல்லாம் எதுக்கு, ஏன் இப்படி ஆவிக்குள்ள மாறலாம்? தேவன் ஆவியா இருக்கிறார், அவருடைய ராஜ்யத்தை நீங்க போகணும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும், இந்த மாம்சத்துடைய உலகத்தில் இருக்கும் போதே நீங்க என்ன பண்ணணும், ஆவிக்குள்ள மாறிடணும். நல்ல பண்ணுங்க. செத்ததுக்கு அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. திடீர்னு நாளைக்கு எது கூட வச்சுக்கீங்க, நான் வந்து அப்போ எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் பூமியிலே மாம்சத்தில் உலகத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் ஆவிக்குள்ளே மாற வேண்டும். உங்கள் ஆவியை செயல்பட வைக்க வேண்டும். அதற்கு பரிசுத்த உங்களால் முடியாது. நல்ல பண்ணுங்க. நீங்க சொந்தமாக முயற்சி பண்ணி செஞ்சிட முடியாது. இந்த ஈசா யோகா மையம் போய் இதெல்லாம் பண்றாங்க, அதுலயோ இல்லை மனவள கலை தியானம் பண்றது போறவங்க அப்படி இதெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. அங்க போகிறது ஒரு மாதிரி இருக்கும், அவங்க பேசுறது போறது வர்றது. அதை விட்டு வெளியே ஒன்று வச்சுக்கோங்க, நீங்க சாதாரண ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே செய்ய முடியும். உங்கள் ஆவியை செயல்பட வைப்பதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே முடியும். ஆவியார் நமக்குள்ள வந்து என்ன பண்றாங்கன்னா ஆவியை செயல்பட வேண்டும். ஒவ்வொரு தவறான மாம்சத்துக்காக ஈடுபடும் போதும் ஆவியார் ஒரு உணர்த்தி கொண்டே இருக்கும் செய்வாரு. அப்போ உணர்த்தும் போது நம்ம கீழ்படி உடனே புரியுங்களா? ஆவியார் பேசுறாரு, சர்ச்சைக்கு போ, கிளம்பி சர்ச்சைக்கு போகணும் அப்படின்னு ஒரு உணர்த்தல் வரும்போது நீ என்ன பண்ண உடனே கிளம்பி வரணும். எங்க வீட்டுக்காரர் திட்டுவாரு, எங்க அத்தை திட்டுவாங்க, மாமா திட்டுவாங்க, செய்யுங்க. அது கீழ்படியாம நீங்க சர்ச்சைக்கு வரல, ஆவியானவங்க நீங்க கீழ்படியல, அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு வேற மாதிரி பிரச்சனை வரும். இப்படிதான் நிறைய விசுவாசிங்க தங்களுக்கு தாங்களே பிரச்சனை கொண்டு பண்ணிக்கிறாங்க. தங்களுக்கு தாங்களே என்ன பண்றாங்க, நஷ்டத்தை கொண்டு பண்ணிக்கிறாங்க. ஆனால் சபைகள்ல வந்து நிறைய தப்பு நடந்துதான் உண்டுதான். ஆனால் நீங்கள் ஆவிக்குள்ள இருந்தால் உங்களை ஆவியோட நடத்துகிறார். அதான் பேச. இப்போ நீங்க பெரிய யோசிச்சு பாருங்க, நீங்க என்ன மாதிரி நடக்குறீங்க, உங்களுக்குள்ள இந்த உணர்த்துதல் வருதா, ஆவியோட பேசுறாரா? அப்படி இல்லை என்றால் நீங்க மாம்சத்துக்குரியவர்கள். நீங்க ஆவியோட இந்த மாதிரி எனக்கு உணர்த்தப்பட்டதே இல்லை அப்படின்னு நீங்க சொல்லி வச்சோம்னா நீங்க யாரு சொல்லுங்க? மாம்சத்துக்குரியவர். ஆவிக்குரியவர் என்று சொன்னால் உங்களுக்குள்ள ஆவியோட பேசணும். தினந்தோறும் காலையில் என்ன பண்ணணும், எந்திரிச்சு ஜெபம் பண்ணணும். வேதத்தை ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் நீங்க வாசிக்கணும். அங்க இழுக்கும், ஆவி இழுக்கும். இன்னைக்கு பைபிள் படிக்கலையே, படிக்க என்ன பண்ணலாம், ஆவியோட இழுப்பார். அப்படியே இதெல்லாம் அனுபவப்படலாம் தெரியும். என்ன எப்படி அது பண்ண நடக்கும் யோசிச்சுன்னா உங்களுக்கு நீங்க மாம்சத்துக்குரியவனா இருக்கும். மாம்சத்துக்குரியவா இருந்தா நீங்க தேவடைய ராஜ்யத்துக்கு போகவே முடியாது.
நீங்க மாம்சத்தில் இருக்கும்போது நீங்கள் ஆவிக்குள்ளே மாற வேண்டும். எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? எனக்கு இந்த மாதிரிலாம் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஆவிக்குரிய சபைன்னு சொல்லுங்க இல்லையா? ஆவிக்குரிய சபை என்பது என்ன அப்படின்னா, நல்ல கவனிங்க. முதல் காரியம் ஆவிக்குரிய சபைன்னா அது பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்படுகிற சபை. என்னது? பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற சபை தான் ஆவிக்குரிய சபை. பாஸ்டர் நடத்துறது இல்லை. நான் யாருங்க? வேலைக்காரன். ஆண்டவருக்கு ஊழியக்காரன் தான் வேலைக்காரன். அவர் என்ன சொல்றாரோ அதை நான் செய்யணும். அவர் என்ன பேச சொல்றாரோ அதை நான் பேசணும். புரியுதுங்களா? ஆனா நடத்துறது யாரு? ஆவியானவர். இது இயேசு கிறிஸ்து சொந்த ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபை. புரியுதுங்களா? தேவன் பூமியில வாழ்ந்த மனிதர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துவதற்கு தேவனால் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் சபை. அப்போ தேவனுடைய ஆவியானவர் தான் சபை என்ன பண்ணணும்? நடத்தினா இது என்னதுங்க? ஆவிக்குரிய சபை. நான் நல்லா பாட்டு பாடுவேன், நல்லா மியூசிக் வாசிப்பேன், நல்லா பேசுவேன், நான் நடத்துறேன்னா அது சபையா இருக்காது, அது நாடக கூட்டாயம் மாறிடும். அப்படிதான் நடந்துருக்கு நிறைய சபை. இப்போ நீங்க யோசிச்சு நம்ம சபை ஆவியா நடத்தப்படுதா? அடுத்தது பாருங்க. சபை இதெல்லாம் வசனம் இருக்கு, படிக்க நேரம். அப்போஸ்தலர் 9:31 படிச்சீங்கன்னா ஆவியானவர் எப்படி சபை நடத்தலாம் போகுது. சரி, அடுத்தது பார்ப்போம். ரட்சிக்கப்பட்டவர்களால் நிரப்பப்பட்டதான் சபை. சபையில் யார் இருக்குங்க? அப்போஸ்தலர் 2 கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 2 அதிகாரம் கடைசியில் சொல்றாங்க. ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் சபையில. அப்ப சபை என்பது ரட்சிக்கப்பட்டவர்கள் நிரப்பப்பட்டதான் சபை. யோசிச்சு நம்ம சபையில ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? கை முடுக்குங்க. எனக்கு தெரியும் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ரட்சிக்கப்பட்டவங்க ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாங்க? தான் பிள்ளைய பரதநாட்டியத்தை சேர்க்கவே மாட்டாங்க. பரதநாட்டியம் என்ன தெரியுமா உங்களுக்கு? அது பிசாசோட காரியம். இதை கொண்டு வந்தவன் யாருன்னா, நீங்க ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தில் நிம்ரோதுன்னு ஒருத்தர், அது 11ஆம் அதிகாரம் வாகல் கோவில் 2ஆம் அதிகாரம், அவங்களோட பேர் தான் நிம்ரோது. நிம்ரோதுன்னா வேட்டைக்காரன், வளர்த்த வேட்டைக்காரன். அங்கே உண்மையான பேர் கில்காமேஷ் அப்படின்னு பேர். அவன் என்ன பண்ணா, அவங்க அம்மாவே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி குழந்தை கொடுத்து அவனை சாமியார் கொண்ட கடவுளாகிட்டாங்க. அந்த நிம்ரோதையும் அவனுடைய அம்மாங்கிறது மனைவியான அந்த செமிராமிஸ் அப்படிங்கிறதையும் கல்யாணம் தமூஸ் அவங்க மகன் 3 பற்றி கல்யாணம் சாமியார் கடவுளாகிட்டாங்க. இந்த உலகத்தின் முதல் நாகரிகம் மெசபடோமிய நாகரிகம் வருது. முதல் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட நாகரிகம் மெசபடோமிய நாகரிகம்னு சொல்லுவாங்க. யூப்ரடிஸ் டைகிரிஸ் நதி இடையில. அந்த நாளில் இன்னைக்கு வரைக்கும் அந்த சிலை எல்லா இடத்துலையும் இருக்கு. தாய் மகன் இருக்கிற சிலை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அந்த தாய் மகன் குழந்தையோடு இருக்கிற அந்த தாயுடைய அந்த சிலையை வைத்து வணங்குகிற பழக்கம் இருக்கு. ரோமன் கத்தோலிக்கத்தில் இருக்கிறவங்க நாங்கள் எதிர்க்க மாட்டோம். ரோமனில் இருக்கிறவங்களையோ அதில் இருக்கிற மக்களே எங்களுக்கு எதிரி கிடையாது. ஆனால் அந்த கொள்கை ரொம்ப ஆபத்தானது. காரணம் என்ன சொன்னால், இந்த தாய் மகனுக்கு சிலை இருக்கிற உருவம் இருக்கிற இது யாருன்னா செமிராமிஸ் தமூஸ் இவருடைய சிலை தான். ரோமன் கத்தோலிக்கம் என்று ஒன்று வருவதற்கு முன்பதாகவே புரியுங்களா, கிமு 2500 வருஷம் முன்னாடி கிறிஸ்துவுக்கு முன் இந்த நிம்ரோது தன் தாயை திருமணம் செய்து குழந்தை பெற்று தமூஸ் இந்த 2 பேர்த்த சிலையை வச்சு கும்பிட ஆரம்பிச்சான். அது அப்படியே பாபிலோன் நாகரிகமும் மாறினது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிரேக்கர் சாம்ராஜ்யம் ஒவ்வொரு ஆசிரியர்கள் ரோமர் இவங்க இந்த பாபிலோனை படையெடுத்து வராமல்
பண்ணலாம், சிலை தூக்கிடுவான், அவங்களோட போய் சொல்லுவான். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் இன்றைக்கு வரைக்கும் இந்த சிலை வழக்கு இருக்குது. இது பிசாசுடைய தந்திரம். அந்த நிம்ரோத் தான் என்ன பண்ணாங்கன்னா, இந்த நாட்டியம், பரதநாட்டியம், அந்த நடராஜர் சொல்றாங்க, அவன் யாரும் நிம்ரோத், அவன் இவன் சொல்ற கல்யாணம் வேற. அவன் தான் அந்த டான்ஸ் எல்லாம் பண்ணுவான். யோகாசனம் பண்ணுவாங்க. இதை யாரு பதஞ்சலி முனிவர் அவங்களும் கொஞ்சம் பார்த்துக்க கிடையாது. இந்த பதஞ்சலி எப்படி போட்டுருக்கோம் பார்த்துல யோகாசனமே தெரியாது. பாதி மனுஷனும் பாதி பாம்புமா இருக்கும் இந்த படத்துல. அவன் தான் யோகாவை சொல்லிருக்கான். விசுவாசோட காரியம் தான். தேவனை வணங்க வேண்டாம், நீயே எக்ஸசைஸ் யோகா செஞ்சு நல்லா ஆரோக்கியமா இருக்கலாம் வரலாம்ல அப்படின்னு மனுஷனை பிரெயின் வாஷ் பண்ணுவான் விசுவாசம். அப்போ இந்த காலம் அப்போ ரசிக்கப்படுறவங்க போய் தன் பிள்ளைகளை கொண்டு போய் அந்த பரதநாட்டில் சேர்த்துட்டா அந்த பிள்ளைக்கு என்ன ஞானம் வரும்? அது பெருமை வேற. அதில் சேர்க்க தயவு செஞ்சு நான் சொல்றேன், ஆலயத்துக்கு சர்ச்சைக்கு வர நீங்க ஆவிக்குள்ள மாறும், ரட்சிக்கப்படுற மாதிரி இருக்கும். எதுக்கு அப்படின்னா, நீங்க தேவ ராஜ்யத்துக்கு போகணும், அந்த வரிகளை அவங்களை சந்திக்கணும் அப்படின்னா நீங்க மாறித்தான் ஆகணும். அதனால முடியாத சர்ச்சைக்கு வரக்கூடாது. நீங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. தெரியாம இருந்தா பரவாயில்ல, தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணக்கூடாது, இந்த தவறை செய்யக்கூடாது. நீங்க வந்து எதுக்கு வேஸ்டா போகணும்? நீ சர்ச்சைக்கு வந்து எதுக்கு வரிகளை கைவிடப்படணும்? வராம உலகத்தால வாழ்ந்துடலாமே. நீங்க வந்து நான் சொன்னேன், சினிமா பார்க்கக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது, சிறுநீர் குடிக்கக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, இவ்வளவு கட்டுப்பாடாக இங்கே இருந்து நீங்க ஆண்டவர் வருகையில கைவிடப்பட்டா யாருக்கு நஷ்டம்? உங்களுதான் நஷ்டம். அது எல்லாரும் அனுபவிச்சுட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஜாலியாக இருக்காங்க. ஆனா இங்கே வந்தா எப்படி இருக்குங்க? ராணுவத்துக்கு போனா எப்படி இருக்கலாம்? ராணுவத்தில் போய் மிலிட்டரியில் சேர்ந்துட்டீங்க எப்படி இருக்கலாம்? காலைல 5 மணிக்கு எழுப்பிடுவாங்க. இந்த சைலண்ட் கட்சியில் என்ன பண்ண முடியும்? எழுந்திரிச்சு 5 மணிக்கெல்லாம் போய் குளிச்சுட்டு மற்ற காரியங்கள் போய் சேவ் பண்ணிக்கிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு ஷூலாம் போட்டு என்ன பண்ணலாம்? கரெக்டாக 6 மணிக்கு கிரௌண்டில் நிற்கலாம். அது மழை பெய்ஞ்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் என்ன பண்ணுவீங்க? அங்கே போய் என்ன பண்ணுவீங்க? போய் அங்கே இருக்கிறவங்க அப்படிதான் இருக்கணும். மிலிட்டரியில் இருந்தா அது மாதிரி தான் சபை. சபையில் நீங்கள் வந்துட்டீங்க, ஆண்களுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சில காரியங்கள் நீங்கள் சில ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்படாதான் ஆண்களுக்கு அது இல்லாமல் ஒன்றும் கிடையாதுங்க. எனக்கு ரட்சிப்பா என்னன்னு தெரியலங்க, எனக்கு அந்த அனுபவமும் இல்லை, நான் பல வருஷமாக சபைக்கு வரேன், எனக்கு ஆளுநர்கிட்ட பேசுனதே இல்லை அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ணலை. ஞாபகம் எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்டு ரட்சிட்டு வந்துக்கிறீங்க. அடுத்து பாருங்க, வசனத்தை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படி நடப்பவர்கள் தான் சபையில் ஆளுக்குரிய சபை. அவங்க இருக்கும் சபையில் வசனத்தை கேட்கறத மாத்திரம் இல்லை, அதை கேட்டு கீழ்ப்படி நடப்பவர்கள் என்னங்க சபையில் இருக்கணும். அடுத்து சுவிசேஷ ஊழியம் செய்பவர்கள், ரட்சிக்கப்பட்டவங்க யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, சுவிசேஷ ஊழியம் செய்யாமல் இருக்கவே மாட்டாங்க. அவங்க சூழ்நிலை கொரோனாவில் போய் ஊழியம் செய்ய முடியாது. ஆனால் அந்த அனல் எரிஞ்சிட்டே இருக்கும், உள்ள ஊழியம் சொல்லணும், சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்ற ஆவல் அவங்களுக்கு இருக்கும். அப்படியே நம்ம சைடில் அப்படிலாம் இருக்கிற எனக்கு தெரியல. அவங்க எப்பவுமே ஆண்டவராக இயேசுவை தான் உயர்த்துவாங்க, தன்னை உயர்த்த மாட்டாங்க. ஆவிகள் எப்படி இருப்பாங்க? அவரை உயர்த்துவாங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, ஆண்டவரை விட்டு கொடுக்க மாட்டாங்க. எனக்கு கொரோனா வந்துருச்சு, அப்போ சொல்லுவாங்க, என்ன இயேசுனார் பண்ணுறீங்க, ஊழியெல்லாம் பண்ணுறீங்க, இயேசுனார் காப்பாற்ற முட்டா இருக்கு, கொரோனா வந்துருச்சு. நான் வந்து ஆமாங்க நம்பியிருந்தேங்க, அவர் கைவிட்டாருங்க, என்னங்க இப்படி சே அப்படின்னு வாய்ப்பு சொல்கிறவங்க ஆவிக்குரியவே கிடையாது. என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம எப்போதுமே நெகட்டிவான காரியத்தை பார்த்து என்ன பண்ணுறோம், பார்க்கப்படுத்துக்கிறோம். பாசிட்டிவான காரியத்தை பார்க்கறதே கிடையாது. பிசாசு அப்படி பண்ணிட்டான். அது ஒரு பிரசங்கம் இருக்குங்க, ஏதோ தோட்டத்தில் ஏவாள் வந்து என்ன பண்ணாங்க, ஏவாளுக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தாரு, எல்லா மரத்தையும்
என்ன பண்ணலாம்? பழத்துக்கு சாப்பிடலாம். அந்த ஒன்றை மட்டும் என்ன பண்ணாத, சாப்பிடாதன்னு சொன்னாங்க. ஆண்டவர் சொல்லியிருந்தாரு. சாப்பிடாதன்னு சொல்றது நெகட்டிவ், சாப்பிடுன்னு சொல்றது பாசிட்டிவ். மனிதனுடைய சுபாவம் என்னன்னா, நமக்கு எது நெகட்டிவாக இருக்கிறதோ அதை என்ன பண்ணுவோம் பார்க்குறது. இப்போ பிசாசு அதை தெரிஞ்சுட்டு என்ன பண்ணலாம், வந்து எல்லா பற்றியும் சாப்பிடணும்னு சொன்னாரா? இவன் ஒன்று இல்லை, எல்லா பற்றியும் சொன்னாங்க, ஒரு பார்த்து என்ன பண்ண சாப்பிடணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நமக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனையை மட்டுமே பார்த்துக்கிட்டு ஆண்டவர் வர சொல்லக்கூடாது. புரியுங்களா? ஆண்டவர் நமக்கு எவ்வளோ நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு, எவ்வளோ நல்ல காரியங்களை, அற்புதமான காரியம் செஞ்சிருக்கிறாரு. அதை நம்ம பார்க்கணுமே தவிர இந்த நெகட்டிவாக நடக்கிற காரியத்தை என்ன பண்ணுறாங்க, இது பிசாசு பண்ணுற காரியம். நமக்கு ஆண்டவரோட அனுபவிச்சிருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுங்க, இந்த எதிர்மறையான காரியங்களை நீங்கள் பார்க்கவே கூடாது, யோசிக்கவே கூடாது. ஆண்டவர்களுக்கு எவ்வளோ நன்மைகளை செஞ்சுருக்கோம். நான் வந்து கொரோனா முடிச்சுன்றதுனால, இல்லை ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்றதுனால நான் வந்து ஆண்டவரை வந்து குறை சொல்ல முடியுமா? என் சின்ன பிள்ளையிலேருந்து ஆண்டவர் என்னை நடத்தியிருக்கிறார். எவ்வளோ நன்மைகள் ஆண்டவர் செஞ்சுருக்கிறார். அதெல்லாம் ஒரு இன்னைக்கு வந்து ஒரு பிரச்சனை வச்சுட்டு ஆண்டவர் குறை சொல்ல முடியுமா? யோசிப்பாரு. இப்படி சொல்லலாமா? அது நல்லா எப்போதுமே நமக்கு ஆண்டவர் நன்மையை நினைச்சு பாருங்க. நேர்மறையான பாசிட்டிவான திங்ஸ் நினைச்சு பாருங்க. நெகட்டிவ்லாம் விட்டுருங்க, அது ஆண்டவர் மாற்றிடுவார். அப்போ ஆவிக்குரியவர்கள் சொன்னால் என்ன பண்ணுன்னா, அவங்க ஆண்டவரை உயர்த்துவாங்க. ஒருத்தர் வந்து பாஸ்டா இருக்காங்க, ஒரு பையன், ஆலிவர் பையன். அவன் அம்மா அப்பா விட்டு வந்துட்டான். அவங்க அம்மா அப்பா இருந்து இவன் ரசிக்க சபைக்கு வந்துட்டான். ஊழியக்காரன் ஆகிட்டான். அசிஸ்டன்ட் பாஸ்டா இருக்கான். சபையில் அவனுக்கு எவ்வளோ சம்பளம் தருவாங்கன்னா 1500 ரூபா தருவாங்க. எவ்வளோ தருவாங்க? 1500 ரூபா தருவாங்க. அந்த 1000 ரூபா வச்சுட்டு அவன் எப்படி வாசமுள்ள சாப்பிடுவான்? அவன் அதனால செல்ஃபோனில் அவன் கார்டு போடல. அவங்க அப்பா ஃபோன் பண்ணுறாரு. அவனுக்கு ஃபோன் பண்ணி, ஏன்பா ஃபோன் பண்ணல? இல்லை செல்ஃபோனில் ஃபோனில் பேலன்ஸ் இல்லை. ஏண்டா எங்களை விட்டுட்டு போனிய ஏசுனாருன்னு உனக்கு செல்ஃபோனில் கார்டு போட கூட காசு இல்லையே, இப்படி ஆண்டவர் ஏசுனார் வச்சுருக்கிறார் இப்படி அப்படின்னு திட்டுறாரு அவங்க அப்பா. அதுக்கு அவனை சொல்கிறான், செல்ஃபோனில் காசு போடவே போட மாட்டேன், நான் சோறு தின்றேன் திங்கல, ஏன் பாடு, நீ பேசாத. என்னை ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க, என்ன உயர்த்துவார், அது எனக்கு தெரியும், நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டான். இன்னைக்கு அவன் சபைக்கு பாஸ்டர், தனியாக சபை வச்சுருக்க தர சபை வந்து கிட்டத்தட்ட 300-400 பேர் சபை இருக்காங்க. ஆண்டவர் உயர்த்துங்க. உங்களுக்கு வர பிரச்சனை எல்லாம் சாதாரண விஷயம். அவங்க எவ்வளவு நன்மை சொல்லியிருக்கிறாரு. ஆவிக்குரிய சபைனா அங்கே உள்ளவங்க எல்லாரும் ஆண்டவரை உயர்த்துவாங்க, குறை சொல்ல மாட்டாங்க. பாஸ்டர் பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்டர் எப்படி சொல்கிறாரு இப்படி சொல்லணும். பாஸ்டர் குறை சொல்லிக்கிட்டு அதை இதை குறை சொல்லியிருக்கவங்க ஆவிக்குள்ள இருக்க மாட்டாங்க. ஆவிக்குரிய சபை கூட அதுதான். நல்லா பண்ணுங்க. இந்த வாழ்க்கையில் நீங்கள் ஆவிக்குள்ள மாறுவதற்கு இருக்குது. ஆவிக்குரிய சபைக்கு சொல்கிறதுனா நீங்கள் ஆவிக்குள்ள மாறுவதற்கு இந்த ஆவிக்குரிய சபை ரொம்ப முக்கியம். அவங்கள மாதிரி விசில் அடிங்க டான்ஸ் ஆட சொல்லியிருந்தா அந்த ஆவிக்குரிய சபை இல்லை. அங்கே கூட நீங்கள் ஆவிக்குள்ள மாறவே முடியாது. வசனத்தை எடுத்து போதிக்கிற, வசனத்தை எடுத்து விளக்கி காட்டுகிற, வியாக்கியானம் பண்ணி காட்டுகிற, உங்களை ஆராய்ச்சி மூலமாக அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு சபை தான் ஆவிக்குரிய சபை. அங்கே போனால் நீங்கள் ஆவிக்குள்ள மாற முடியும். ஏன் ஆசிரியருக்கு போவாங்க இங்கே வாங்க நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அங்கே போனால் அப்படி வர முடியாது, ஆவிக்குள்ள மாற முடியாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் ஆவிக்குள்ள மாறணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்யணும்? கடைசியாக பார்க்கணும். ஆவிக்குள்ள மாறணும் என்ன செய்யணும்? முதல்ல 2 காரியம் தான். முதல்ல என்ன பண்ணணும்? யோவான் 3:3 வாசிங்க. யோவான் 3:3. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். முதல் காரியம் நீங்க மறுபடியும் என்ன பண்ணணும்? பிறக்கணும். இது ஆண்டவர் நிக்கோதேமுக்கு சொல்றாரு. அவன் வந்து பெரிய கல்விமான், ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவன். அவன் சொல்றாரு, நீ மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய். அவனுக்கு ஒன்றுமே புரியல. அவன் திரும்பி கேட்கறான், ஆண்டவரே எப்படி மறுபடியும் பிறக்க முடியும்? தாய் வயிற்றுல பூந்து வந்து பிறக்க முடியுமா அப்படின்னு கேட்கறான். ஆண்டவர் கிண்டல் பண்ணுறாரு அவனை. ஏன்னா இஸ்ரேலில் ஒரு புதனை வந்து உனக்கே தெரியலையே, சாதாரண எப்படி தெரியும் அப்படின்னு அவர் கிண்டல் பண்ணுறாரு ஆண்டவர். அதெல்லாம் கவனிங்க. மறுபடியும் பிறக்கணும்.
அது இன்னொரு வார்த்தையில் புது சிருஷ்டியாக மாறணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? மறுபடியும் பிறக்கிறது அல்லது புது சிருஷ்டியாக மாறணும்னா நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய யோசனைகள், நம் நினைவுகள் டோட்டலாக மாறணும். அப்படியே எப்படி மாறணும்? அப்படியே மாறணும், ஆப்போசிட்டாக மாறணும். இப்போ நம்ம ஒருத்தர் பாச உதாரணம் சொல்கிறோம், சிவகுமார் இருந்தான். அவன் இங்கே இருக்கும்போது என்ன பண்ணுவான்? அப்படியே சுற்றிட்டு இருப்பான், அவன் பசங்க சுற்றிட்டு இருப்பான். இப்போ போலீஸ் ஆகிட்டான். போலீஸ் ஆனவன் ஆளே மாறிட்டான். எப்படி சொல்லுவான்? ஆளே அதில் ஸ்டைல் ஆகிட்டான், ட்ரெஸ் பண்ணுறான், அவன் பேச்சு தோறலாம் வித்தியாசமாக இருக்குது. எப்படி இருக்கான்? அப்போ அது எப்படி வந்துச்சு? அது சொல்லுங்க, எப்படி வந்துச்சு? அது மாறிட்டாங்க. அது மாதிரி நீங்கள் ஆண்டவர்களை வந்துட்டா நீங்கள் வேற ஆளாக மாறணும். உங்களுடைய நடை, உடை, பாவனை, பேச்சு, எண்ணம், சிந்தை எல்லாம் மாறணும். யார் மாற்றணும்? ஆண்டவர் மாற்றுவாங்க. அவர் உள்ள வந்துட்டா என்ன பண்ணிடுவாங்க? நான் போலீஸ் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்குள்ள வந்து எப்படி ஆயிட்டாங்க? எந்த நிமிஷம் நிற்கிறான் அப்படி இல்லையா? உண்டா இல்லையாங்க? நான் என்ன சொன்ன போய் சொல்லுவேன். அவன் அந்த எண்ணம், நான் போலீஸுன்னு எண்ணம் வந்தோடனே அவன் எப்படி நிற்கிறான்? முன்னாடி பின்னாடி வருவான், அப்படியே சாதாரணமாக இருப்பான், எது சொன்னாலும் கோச்சிட்டு போயிடுவான். ஆனால் இப்போ நான் போலீஸ் அப்படிங்கிற எண்ணம் வந்தவங்க அவன் எப்படி இருக்கிறான்? தைரியம் அடிக்கிறாங்க. அது மாதிரி உங்களுக்குள்ள இந்த ஆவியான உள்ள வந்தோடனே நீ தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற எண்ணத்தை அதை வச்சுக்கணும். நம்ம யாருங்க? யோவான் 1:12 வாசிங்க. யோவான் 1:12 சீக்கிரம் வாசிங்க. தேவனுடைய பிள்ளைகளாகும்படி உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு, அத்தாரிட்டி கொடுத்துட்டாரு ஆண்டவர். நீங்க யாரு? தேவனுடைய பிள்ளைகள். உங்க தாய் தப்பம் பேர் வேற மாதிரி இருக்கலாம், என்ன நீ இந்த ஊர்ல பிறந்திருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா இப்ப நீங்க யாரு? அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. இன்னும் சும்மா சொல்றது இல்லைங்க, நீ தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றது இல்லை. ஆண்டவர் நீ தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லல. அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? உங்களுக்கு அத்தாரிட்டியை கொடுத்துருக்கிறாரு, ஒரு ஐடி கார்டு கொடுத்துருக்கிறாரு உங்களுக்கு. தேவனுடைய பிள்ளை மாட்டீங்க. அவ எப்படி இருக்கணும்? மாம்சம் எதிர்த்து போராடணும். மாம்சம் வந்து தேவ விரோதமான பகை, உலக சிநேகம் தேவ விரோதமான பகை. இப்போ எனக்கு எவ்வளோ ஃப்ரெண்டு இருந்தாங்க. நான் ஆண்டவரை ஏற்றுக்கு முன்னாடி இப்போ சிவனேசன் இருக்கிற மாதிரி எங்கே போனாலும் என்ன பண்ணுவான்? 10 பேர் சுற்றிட்டு இருப்பான். அவங்க கூட 10 பேர் எப்போதும் இருப்பான். வீட்டை விட்டு வெளியே கிளம்பி வந்தால் கடைக்கு வந்தாலே அப்படியே அங்கங்கே வந்துடுவாங்க 4 பேர். நம்ம மாப்பிள்ளை என்ன மச்சான் என்ன நான் பேசிட்டு அப்படியே இருப்பான். எப்படி டீ சாப்பிட்றது, சினிமாவுக்கு போகிறது, இப்படி சுற்றிட்டு இருக்கிறது எப்போதும் இருப்பான். ஏதாவது பிரச்சனை அவன் நிற்பான். அவங்களை பார்த்தாலே ஊரில் பயப்படுவாங்க. அந்த மாதிரி இருந்துட்டு நான் சபைக்கு போய் ஞாசம் எடுக்கிறேன்னு சொன்னோன்னே அப்படியே எல்லாம் போயிட்டாங்க. உங்களை பார்த்தாலே திரும்பிட்டு போகிறாங்க. நான் நினச்சி வருவேன், ஐயோ இங்கே வந்துடுவாங்களோ. ஏன்னா பேசினா கெட்ட பேச்சு தான் பேசுவான். நம்மகிட்ட வந்து நல்ல பேச்சு பேச மாட்டான். பேசினாலே வாய் திறந்தாலும் என்ன தான் வருங்க? கெட்ட பேச்சு தான் வரும். அப்போ நான் என்ன பயப்படுறேன்? ஐயோ இவங்க வந்துட்டாங்க பேசுவானுங்க, நம்ம எப்படி இருக்கிறதுன்னு யோசிப்பான். அவனே கேட்போம். அவனே என்ன பண்ணுவான்? அவன் ஏசினாரு எல்லாம் கொடுத்து விசாரினாடா. அவன் என்ன பண்ணிடுவான்? போய் நம்மளை விட்டு போயிடுவான். நம்ம ஆரம்பத்தில் நம்ம தனியாக இருக்கணும்னு யோசிக்கிறோம். ஆனால் போக போக அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? ஆண்டவர் அதெல்லாம் பிடிச்சிடாரு, வேறு பிடிச்சிடும். ஒரு கிறிஸ்துவம் இருந்தால் அவன் புது செஞ்சுட்டாங்க. பழையவர்களெல்லாம் ஒளிந்து போயிடும், எல்லாம் போயிட்டாங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்? முதல்ல மறுபடியும் பிறக்கணும். இந்த அனுபவம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஆவியுள்ளே மாற முடியாது. இதை நீங்கள் தான் செய்யணும். அதுக்கு போய் ஆண்டவர் மறுபடியும் பிறக்கணும், ஆண்டவர் மறுபடியும் பிறக்கணும் ஜெபம் பண்ணிட்டு தான் நடக்காது. நீங்கள் தான் ஒப்புக்கொள்ளணும். அதுக்கு ஒரு வழி என்னன்னு சொல்லிக்கலாம். நான் சொல்றேன், நீங்க பாவத்தை அறிக்கை, பாவத்தை நீங்க அறிக்கைப்படணும். பாவம் அறிக்கை முக்கியம். நான் பாவின்னு சொல்லி அறிக்கைப்பட ஒருத்தர் ரசிக்கப்பட முடியாது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் ரசிக்கப்பட்டவங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் ரசிக்கப்படாததுக்கு என்ன காரணம்னா, நான் பாவம் செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இல்லாதனால தான். நீங்கள் பாவின்ற எண்ணம் வராதனால தான்.
பிசாசு என்ன பண்ணுவான், நீ ரொம்ப சிஎஸ்ஐல பிறந்து சிஎஸ்ஐல வந்து சிஎஸ்ஐல படுத்து இருந்துச்சு, அதனால நீ வந்து நேராக தொலைப்பு போயிடுன்னு சொல்லி என்ன பண்ணிருப்பான், அந்த மைண்டில் செட்டப் பண்ணி வச்சுருப்பான். ஆட்சியில் நாங்கள் பரம்பரையாக நாங்கள் என்ன கிறிஸ்தவங்க, நாங்கள் தான் அந்த கோயிலை கட்டணும், நாங்கள் தான் அந்த சிலையை வாங்கி வச்சோம், அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம், நேராக தொலைப்பு போயிடுவோம். என்ன பண்ணலாம், அப்படி ஒரு மைண்ட் செட்டை வச்சுருக்காங்க நிறைய பேருக்கு. ஒன்றும் நடக்காது. நீங்கள் என்னைக்கு ஆண்டவரை நம்ம பாவி ஆண்டவரை நம்மள பாவம் இருக்குது, என்னை மன்னிச்சு இந்த புதுசாக மாற்றி என்னைக்கு அழுது வேண்டி விண்ணப்பம் பண்ணுறீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் வச்சுக்க கொடுக்க முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது பண்ணிட்டு வச்சு எங்கள் வீட்டுக்காரர் பாஸ்டர், அதனால் அவங்க எல்லாத்தையும் தூக்கி மேலே போயிடுவாங்கன்னு நினச்சிக்காதீங்க. அவங்களோட ஆத்மாவுக்கு அவங்கவுங்க தான் உத்தரவாதம் கொடுக்கணும். புரியுதுங்களா? உங்கள் வீட்டில் பாஸ்டரா ஓகே நீங்கள் சொல்லிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் பண்ண மாட்டார், அப்படிலாம் செய்ய மாட்டார். இல்லை உங்கள் ஒய்ஃப் வந்து ரொம்ப பக்தியாக இருக்காங்களா, ஜெபம் பண்ணுறாங்களா, அதனால வீட்டுக்காரர் நம்ம எடுத்துக்கணும் அப்படி ஆண்டவர் எடுத்துக்க மாட்டார். அவரவர்கள் ஆத்மாவுக்கு இப்போ டீச்சர் இருக்கிறாங்கன்னா இவங்க வந்து சபைக்கு வர்றாங்கன்னா இவங்க ஜெபம் பண்ணுறதுனால அவருக்கு வியாதி சுகமாகலாம், இல்லை ஏதாவது ஒரு நல்ல ஒரு வருமானம் பிஸ்னஸ் அமையலாம். ஜெபம் பண்ணுறதுனால பரலத்துக்கு போக முடியாது. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஜெபம் பண்ணாலும் உங்கள் வீட்டுக்காரர் பரலத்துக்கு கூட்டு போக முடியாது. அது அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆண்டவர்கிட்ட வந்து ஆகும். நல்லா பண்ணுங்க. ரட்சிக்கப்படுவதற்கு முதல்ல என்ன பண்ணணும், மறுபடியும் பிறக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது கடைசி நான் சொல்லி முடிக்கிறேன். சரீரத்தின் செய்திகளை அழிக்க வேண்டும். வாசகர் ரோமர் 8:13. மாமிசத்தின் படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்திகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இது எப்படி? இதெல்லாம் ரொம்ப ஆழமான வசனம். ஆவியினாலே சரீரத்தின் செய்திகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்படின்னா ஆவினால இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுறாங்க, ஆவினால இந்த வார்த்தை எடுத்துட்டு வசனத்தினாலே அது வார்த்தையினாலே அப்படின்னு போட்டு வச்சுக்காங்க. வார்த்தையினாலே, தேவனுடைய வார்த்தையினாலே சரீரத்தின் செய்திகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இப்போ சரீரத்தை நீங்கள் மேற்கொள்ளணும்னா உங்களால் முடியாது. ஏன்னா உங்கள் சரீரத்தை உங்களால் என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. அப்போ தேவனுடைய வார்த்தையை கூட என்ன பண்ணுவீங்க, ஜெயிக்கணும். சங்கீதக்காரர் சொல்ற 119 சங்கீதம் 11 சங்கீதம் 119:11 என்ன சொல்லுன்னா, உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி ஒரு வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். எவ்வளோ அழகாக சொல்றாங்க. உமக்கு விரோதமாக பாவம் செய்யாது. 119:11 உங்களுடைய வாக்கை என் இருதயத்தில் என்ன பண்ண. அப்போ அவருடைய வாக்கை நம்ம இதயத்தில் வைக்கும்போது என்ன நடக்கும்னா, அந்த வார்த்தை நம்மளை கண்டித்து உணர்த்தும், அது சொல்லிக் கொடுக்கும், ஆலோசனை சொல்லணும், எல்லாம் சொல்லணும். வசனத்தை நீங்கள் ஞாபகம் இல்லாமல், வசனம் தெரியாமல் நீங்கள் சரீரத்தை ஜெயிக்கவே முடியாது. உங்கள் சுய முயற்சியால் செய்ய முடியாது. புரியுதுங்களா? என்ன சரீரத்தின் செய்யல என்ன ஆய்வுக்காக ஈடுபட முடியாது, தடைப்படுற எல்லா காரியமும் அதுதான். மாம்சம் இருக்கிறாரு படிச்சுருந்தாங்க 5 கோபம், சண்டை, வைராக்கியம், இதுதான் நம்மளுக்கு. அந்த கொலைலாம் மட்டும் இல்லை, கொல்லப்பட்டாலும் நம்மளுக்கு கொலைலாம் மட்டும் இல்லை. கோபம், வைராக்கியம், சண்டை, காம விகாரம். காம விகாரம்னா விபச்சாரம்னா செயல்படுத்துறது. காம விகாரம்னா மனசுக்குள்ளேயே கற்பனை பண்ணுறது. இது இல்லாத ஆளே கிடையாது. தான் மனசுல விபச்சாரம் பண்ணாதவன் எவனுமே கிடையாது. நான் ஓப்பனாக சொல்றேன், எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க, மனசுக்குள்ள நிறைய காரியங்களை அவங்க கற்பனை பண்ணி மனசுக்குள்ளே பாவம் செஞ்சிருப்பாங்க. அது சொல்லவே முடியாது, அது ரொம்ப கேவலமான இருக்காது. ஏன்னா வெளியே தெரியாது. உள்ள பார்க்க என்ன பண்ணுவாங்க, பாஸ்டர் வெளியில பார்க்கும்போது மனசுக்குள்ள என்ன இருக்குங்க, பயங்கரமான காரியமாக இருக்கும். இது அழிக்கணும். இது வராமல் தடை பண்ணணும் அப்படின்னா அவனுடைய வார்த்தையெல்லாம் முடியும். மற்ற நேரத்தில் வராது. கரெக்டாக ஜெபம் பண்ண வருது. என்னம்மா ஜெபம் பண்ண உட்காந்தா பல எண்ணங்கள் சுத்தம். நல்லா கவனிங்க. சரீரத்தின் செயலை நீங்கள் அழிக்கணும். அது எப்படி முடியும்? தேவனுடைய வார்த்தை முடியும். இது 2 காரியம் நீங்கள் செஞ்சாதான் ஆவிக்குள்ளே மாற முடியும். ஆவிக்குரியவர்களாக மாறினாதான் ஆவிக்குரிய ராஜ்யமாக தேவ
நீங்கள் அடைய முடியும், அவரை சந்திக்க முடியும். இன்னைக்கு நீங்கள் ஒரு முக்கியமான சில கேள்விகள் நினைக்கிறேன் நான். இப்போ ஒருவேளை இங்கே இருக்கிறவங்க நீங்கள் மாம்சத்துக்குரியவா இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் யார் என்ன கேட்குற அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கிறீங்க. உங்கள் மனசுக்கு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் மறுபடியும் பிறகுறதுக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு முயற்சி எடுக்கணும். ரொம்ப சிம்பிள் தான், அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. கொஞ்சம் நேரம் கொடுக்கணும், அவ்வளோதான். உட்காந்து ஆண்டவர் உட்காந்து என்ன பண்ணணும், உங்களை யோசிச்சு பாருங்க, உங்களை நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி யோசிக்கிறேன். 25 ஆண்டுகளிலிருந்து இன்னைக்கு நான் எங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 1வது படிக்கும்போது போய் டீச்சர் கல்லட்டு அடிச்சு ஓடி போதெல்லாம் ஞாபகம் இருக்கு. எங்கள் அண்ணன் கூட குளிக்க போனது, எங்கள் அண்ணன் கையை பிடிச்சி குளிக்க போனது, இப்படிலாம் வந்து நிறைய விஷயங்கள் அப்போ இருந்து ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் யோசிக்கணும். அப்போ நம்ம என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம் ரொம்ப கிளியராக ஆண்டவர் காட்டுவார். அதெல்லாம் ஆண்டவர் ஆண்டவர் மன்னிச்சிருக்கேன், எல்லாம் செஞ்சுருக்கேன், உங்கள் பிள்ளைய மாற்றுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், மனம் விட்டு ஆண்டவர்கிட்ட பேசுங்க. எப்படி உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட மனம் விட்டு பேசுகிறீங்களோ, லவர்கிட்ட பேச மாட்டான், மனம் விட்டு ஐயா சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணலாம், மனம் விட்டு பேசுங்க. பேசி உங்களுடைய ஆண்டவர்கிட்ட அவருடைய மன்னிப்பு நீங்கள் வச்சுக்கணும். அவர் உங்களை பார்த்து மனம் இவ்வளோ வருத்தப்படுறாங்க, ஆனால் அவர் உங்களுக்கு மேலே மனநிலை உங்களை மன்னித்து ரட்சிக்க கொடுத்து அவர் தேவனுடைய பிள்ளையை அவரை மாற்றி தானே வச்சுக்கணும். நீங்கள் ஆய்வு ஆய்வுல மானது அப்போதான் பிரச்சனை வரும். என்ன சரீரத்தின் செய்கிற அழிப்பதற்கான காரியம் அப்போதான் வரும். ஆய்வுல அதுக்கு முன்னாடி வராது, அது தெரியாத போது உங்களுக்கு நீங்கள் எப்போ நார்மலாக எப்போதும் இருப்பீங்க. ஆய்வு ரசிக்கப்படுறதுக்கு அப்புறம் தான் இந்த சரீரத்தின் செய்கிறதெல்லாம் ரொம்ப கட்டுப்படுத்த பார்க்கும். ஏன்னா நீங்கள் மாறிட்டீங்கல்ல, இப்போ அந்த போட்டு போயிட்டீங்கல்ல, அப்போ என்ன பண்ணுன்னா இந்த சரீரத்தின் செய்திகள்லாம் உங்கள் மாம்சம் என்ன பண்ணணும், உங்களை விட்டாமல் இழுக்க பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும், வார்த்தைகள் என்ன பண்ணணும், ஜெயிக்கணும். அதான் இந்த அழிக்கணும் போகணும். ஸோ நம்ம பேசிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் இப்போ சொன்னதை உங்களுக்கு புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னைக்கு போய் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆண்டு சொல்ல உட்காந்து யோசிச்சு பாருங்க. இந்த என்ன ஆரோக்கியம் மாறல, மாறினாதான் பகவதுக்கு போக முடியும், அவங்க சந்திக்க முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் சபைக்கு வந்து வேஸ்ட்டு. அதனால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை என்ன பண்ணாரு ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா.